ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு விலாக் வீடியோ. நேற்று சனிக்கிழமை காலையில் 10 மணிலேருந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும் நான் செய்த வேலைகளை தான் விலாகாக கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ காலையில் 10 மணி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அரிசியெல்லாம் காலைல நேரத்துலேயே ஊற வச்சுருந்தேன். அதெல்லாம் வந்து ஆட்டி எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து கிரைண்டர்லாம் கழுவி வச்சிடலாம். காலையிலே பாத்திரம்லாம் கழுவிட்டேன். இருந்தாலும் இப்போ மறுபடி மாவாட்டிட்டு கிரைண்டர்லாம் கழுவி வச்சுட்டு எப்போதுமே ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி இப்படி வந்து பாக்ஸில் போட்டு ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அது நல்லா கூலிங் ஆகிரும். அதுக்கப்புறம் எடுத்து பசங்களுக்கு கொடுப்பேன், அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ அதுக்கப்புறம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு இந்த பூஜை பொருளெல்லாம் வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன். இது வந்து வெள்ளிக்கிழமை சித்ரா பௌர்ணமி வந்தது இல்லையா, அதுக்கு நான் வந்து வாராகி அம்பிகையும் லட்சுமி தாயாரையும் வச்சு பூஜைகள் செஞ்சேன். அதோட வீடியோ உங்களுக்கு வந்து நாளைக்கு நான் கொடுக்குறேன், ஃபுல் வீடியோவாக கொடுக்குறேன். இப்போ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். எப்போதுமே பூஜை செஞ்சேன் அப்படின்னா அது ஒரு நாள் வரைக்கும் அந்த இடத்துல இருக்கும். அடுத்த நாள் தான் அதை வந்து எடுத்து வைப்பேன். அன்றைக்கிட்டு வாராகி அம்பிகைக்கு பௌர்ணமி நாள்னால நிறைஞ்ச பௌர்ணமி இல்லை, சித்ரா பௌர்ணமி. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வாராகி அம்பிகைக்கு அழகாக மாங்கல்யம் போட்டு புது ட்ரெஸ்ஸு, அதாவது வஸ்திரமெல்லாம் புதுசாக போட்டு அவங்களுக்கு அழகாக அலங்காரமெல்லாம் பண்ணியிருந்தேன், அபிஷேகமும் பண்ணியிருந்தேன். அதோடய ஃபுல் வீடியோ நாளைக்கு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ முந்தின நாள் பூ வச்சது எல்லாமே சாமி செல்ஃபில் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலான்னு ஃபஸ்ட்டு இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். அடுத்து வந்து லக்ஷ்மி தாயாரையும் அப்படியே நான் எடுத்து அவங்கள எப்போதும் நம்ம பூஜை செல்ஃபில் வைப்போம் இல்லையா, அந்த இடத்துல நான் வச்சுக்கிறேன். இப்போ இந்த சைடு கோமாதா சிலை வச்சுருந்தேன், அதை எடுத்து நான் இப்போ இந்த பக்கம் வச்சுக்கிறேன். ஏன்னா அங்கே கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது, மற்ற சாமி சிலைகள்லாம் மறைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இவங்களை எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கலாம். இப்போ இவங்க வந்து அன்னபூர்ணி தாயாருடைய சிலை. இது வந்து இதெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை நம்ம அப்படியே பூஜை பண்ணபடியே இருக்குது. இது வந்து கிச்சனில் வச்சு தான் இவங்களை நான் வந்து பூஜை செய்வேன். கிச்சனில் வந்து மதியத்துக்கு மேலே அந்த தீபம் எரியிற வரைக்கும் அங்கே இருப்பாங்க. அதுக்கப்புறம் எடுத்தாந்து மறுபடியும் நான் இங்கே செல்ஃப்லேயே வச்சுருவேன். அடுத்த வெள்ளிக்கிழமை தான் கொண்டு போய் அங்கே வச்சு பூஜை செய்வேன். லக்ஷ்மி தாயார் பாருங்கள் எவ்வளோ அழகாக சிரிச்சிட்டே உட்காந்துருக்காங்கன்ட்டு. இப்போ அவங்களுக்கு முன்னாடி மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் எடுத்து வச்சிடுறேன். அடுத்து அவங்களுக்கு நெய்வேத்தியமாக வச்ச தண்ணியெல்லாம் இருந்ததில்ல, அதை கொண்டு போய் துளசி செடிக்கு ஊற்றிடுறேன். இப்போ இது வந்து வெள்ளிக்கிழமை வந்து கோலம் போட்டதெல்லாம் அப்படியே இருக்குது. இப்போ அதெல்லாம் வந்து தொடச்சி க்ளீனாக சுத்தம் பண்ணணும். அதுக்குள்ளே வந்து இந்த பூஜை செஞ்ச பொருள் எல்லாமே வந்து சுத்தம் பண்ணிடலாம். சனிக்கிழமை காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விலாக் வந்து மினி விலாகாக கொடுத்துருப்பேன். அது காலையிலேருந்து 10 மணி வரைக்கும் என்னென்ன வேலைகள் செஞ்சேன் அப்படிங்கிறத காலையிலே வந்து நேரத்துலேயே ஒரு விலாகாக கொடுத்துட்டேன். இப்போ 10 மணிக்கு மேலே நான் செஞ்ச வேலைகளை தான் இதில் வந்து நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். இப்போ அவங்களுக்கு முன்னாடி வச்சுருந்த மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் எடுத்து பண்ணாரியம்மன் தாய்க்கு முன்னாடி நான் வந்து வச்சுக்கிறேன். இந்த அட்சதை பூவெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கொண்டு போய் கால்படாத இடத்துல போட்டுடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அணில் நிறைய இருக்கிறதுனால அந்த அணில் வந்து சாப்பிட்ரும் எல்லாமே, அட்சதை எல்லாமே வந்து அது சாப்பிட்ரும். அதனால் படாத இடத்துல கொண்டு போய் போட்டுருவேன். இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். அந்த இடத்துல பூ மட்டும் இருக்குது, அதை அப்படியே வச்சு ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துட்டு மறுபடியும் வீடெல்லாம் வந்து கூட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து கூட்டி விட்டுட்ருக்கேன். இப்போ வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து வெளியில் போர்ட்டிகோவுக்கு வந்தாச்சு. இங்கே முன்னாடி வந்து நிலவாசலுக்கு முன்னாடி கோலம் போட்டிருந்தல்ல, அதெல்லாம் வந்து துணி வச்சு அப்படியே ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த கோலை அச்சு வச்சு விநாயகரெல்லாம் போட்டிருந்தோம், அதை வந்து சீமாரில் வச்சு நம்ம கூட்டக்கூடாது. அதனால துணி வச்சு தொடச்சி எடுத்து கொண்டு போய் கால்படாத இடத்துல அந்த கோலப்பொடியை போட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கூட்டி எடுத்துட்டு க்ளீனாக தொடச்சி விட்டுறேன். இப்போ நேற்று வச்சு உருளியில் அலங்காரமெல்லாம் பண்ணி வச்சுருந்தது எல்லாமே இருந்தது, அதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் செடிகளுக்கு அப்படியே ஊற்றி விட்டுறேன். இப்போ எல்லாம் தொடச்சி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் சீமரை வச்சு நீட்டாக கூட்டி விட்டுட்டு அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணி விட்டுறலாம்.
இப்போ எல்லாம் கூட்டி முடிச்சாச்சு. இப்போ வந்து ஒரு துணி எடுத்துகிட்டு அதில் வந்து நல்லா தண்ணியில் வந்து நனைச்சிட்டு, இப்போ நம்ம காவிப்பொடி போட்டு மொழுகி விட்டுருந்தோம்ல, அதெல்லாம் வந்து க்ளீனாக தொடச்சி எடுத்துடலாம். இப்போ நீட்டாக தொடச்சி எடுத்துகிட்டு ஃபேன் போட்டு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து தலைவாசலை எப்போதுமே சும்மா விடக்கூடாது. அதனால் ஒரு சிம்பிளாக ஒரு 4 கம்பி இழுத்து விட்டுட்டு ஒரு சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுக்கலாம். இன்றைக்கி சனிக்கிழமைனால சங்கு சக்கரம் வந்து முன்னாடி போட்டேன். ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஸ்டென்சில் இருக்குதுல்ல, அது வந்து வாங்கி வச்சுருந்தேன் 2. அதை வச்சு இன்றைக்கி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். எப்போதுமே வாசலில் சனிக்கிழமையான சங்கு கோலம் போட்டுருவோம். இருந்தாலும் இந்த நிலவாசலில் இன்றைக்கி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு இன்றைக்கி போட்டு பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப குட்டியாக பார்க்குறக்கே ரொம்ப நீட்டாக இருந்தது. இது வந்து சக்கரம், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சங்கு. இது மாதிரி கோல அச்சு கிடச்சிது அப்படின்னா வாங்கி வச்சுக்கோங்க. இது இந்த பூஜை பொருளெல்லாம் விற்கலாம், அங்கே கிடைக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோலப்பொடிக்குன்னு தனியாக ஒரு கடைகள்லாம் வச்சு விற்பாங்கள்ல, அங்கே வந்து விதவிதமாக வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கலாம். இப்போ இன்றைக்கி சனிக்கிழமைனால சங்கும் சக்கரமும் போட்டு வச்சுருக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்தது. இதில் மஞ்சள் குங்குமம் வச்சோடனே ரொம்ப அழகாக மங்களகரமாக இருந்தது. ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப நீட்டாக இருந்தது. தலைவாசல் வந்து எப்போது வெறுமனே இல்லாமல் இது மாதிரி கோலம் போட்டு வைக்கிறதுனால ரொம்ப அழகாக இருந்தது. இது ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, இப்படி வந்து சங்கு வாசலில் போட்டு வச்சா வந்து மிதிப்பாங்கள்ல, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. இங்கே யாருமே மிதிக்க மாட்டாங்க. நான் போடுற கோலம் அடுத்த நாள் வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். நான் நிறைய வீடியோவில் காலையில் எந்திரிச்சு வீடு கூட்டுறப்பவே காட்டியிருப்பேன். நேரத்தில் எந்திரிச்சு நம்ம வாசல் தெளிப்போம்ல, அப்போவே காட்டியிருப்பேன். நான் போடுற கோலம் என்றைக்குமே அழியாதுங்க. மழை வந்து அழிச்சாதான் உண்டை தவிர இங்கே யாருமே மிதிக்கிறக்கோ அழிக்கிறக்கோ யாரும் அந்த வேலைகள்லாம் செய்ய மாட்டாங்க. அதனால் நீட்டாக அப்படியே இருக்கும். இப்போ அழகாக வந்து கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க துளசி மாடம் இருக்குல்ல, அதை கொண்டாந்து இந்த இடத்துல வச்சிடலான்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சோம். நான் வந்து துளசி மாடத்தை போட்டிக்கோல முன்னாடி ஜலமூலையில், அதாவது வடகிழக்கு மூலையில் தான் வச்சுருந்தேன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அங்கே கொஞ்சம் வெயில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அந்த துளசி செடி வந்து அவ்வளோவா க்ரோத்திங் இருக்கிறது இல்லை. இன்னொன்று வந்து ஒவ்வொரு இலையாக வந்து அப்படியே கொஞ்சம் வாடி விழுகிற மாதிரியே இருக்குது. சரி, அதனால் வெயில் உள்ள இடத்துல வந்து நீட்டாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுவுமே வடகிழக்கு மூலை தான், ஜல மூலை. எப்போதுமே துளசி செடி வந்து வடகிழக்கு மூலையில் தான் வைக்கணும். அதனால் வந்து அந்த இடத்துல க்ளீன் பண்ணிவிட்டு ஏற்கனவே இங்கே தொட்டி வச்சுருந்தேன், அதை எடுத்து அந்த சைடு வச்சுட்டு அந்த இடமெல்லாம் கூட்டி விட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு நான் இங்கே எப்படி வச்சுருந்தனோ அதே மாதிரி 2 கல் வச்சுட்டு அது மேலே தூக்கி நான் துளசி மாடத்தை வச்சுக்கிறேன். துளசி மாடத்தை கீழேயும் தரையிலையும் வைக்கக்கூடாது, கொஞ்சமாவது ஹைட் பண்ணி தான் வைக்கணும். அதனால் 2 கல் வச்சு அது மேலே தூக்கி நான் வச்சுக்கிறேன். இதே இடத்துல தான் என்னோடய பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தொட்டியில் வந்து துளசி செடி வச்சுருந்தாங்க. அப்படியே மரம் மாதிரி அவ்வளோ க்ரோத்திங்காக சூப்பராக வளர்ந்துருந்தது. ஊருக்கு போனவுடனே அது பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ஊருக்கு அம்மா ஊருக்கு போனதுனால அது அப்படியே அந்த வெயிலில் வந்து வாடிடுச்சு. அதுக்கப்புறம் தான் துளசி மாடம் வாங்கிட்டு வந்து துளசி செடி வைக்க ஆரம்பித்தேன். இப்போவுமே அது க்ரோத்திங் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இருந்தாலுமே வந்து அது கொஞ்சம் அதுக்கு அந்த வெயில் கிடைக்காதனால ஒரு மாதிரி ஹெல்த்தி இல்லாத மாதிரியே இருக்குது. அதனால் அந்த இடத்துல க்ளீன் பண்ணிவிட்டு துளசி செடி தூக்கி வந்து இங்கே வச்சாச்சு. நகட்டி வைக்கணும், கரெக்டாக நீங்கள் கல் வைக்கணும். இனி இந்த இடத்துல வச்சுட்டு நான் வெள்ளிக்கிழமையானா வந்து கோலமெல்லாம் போட்டு பூஜைகள்லாம் செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ 2 பக்கம் பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் செடி குட்டி தொட்டியில் வச்சுருந்தல, அதையுமே 2 பக்கமும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ அந்த இடத்தெல்லாம் க்ளீனாக கூட்டி விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உட்காந்து பூ கட்டி வச்சோம். ஏன்னா வந்து நிறைய பூ இருந்தது. சரி, அதெல்லாம் கட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முல்லைப்பூ மல்லிகைப்பூவெல்லாம் வந்து கட்டி வச்சுட்டேன். ஏன்னா வந்து அடுத்த நாள் நம்மளுக்கு வந்து சாமிக்கெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் இருக்கிறப்போ நம்மளுக்கு வேலை இல்லாதப்போ இந்த வேலைகளெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். பெரும்பாலும் நைட் நேரத்தில் உட்காந்து பூ கட்ட ஆரம்பிப்பேன். ஏன்னா காலையில் வச்ச தீபமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் டே எரிஞ்சிட்டே இருந்தது. அதனால் தீபம் வைக்கிற வேலை இன்றைக்கி இல்லை. வாசலை மட்டும் கூட்டி விட்டு லைட்டாக எப்போதுமே ஈவினிங் தண்ணி தெளித்து விட்டுருவேன். அது மாதிரி தண்ணி தெளித்து விட்டுட்டு இப்போ உட்காந்து பூவெல்லாம் வந்து அழகாக கட்டி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்குவேன்.
இது அடுத்த நாள் பூஜைக்கு நம்மளுக்கு ஆயிக்கும். இப்போ இதெல்லாம் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டுக்கு டிஃபன் செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ நைட்டு என்ன டிஃபன் அப்படின்னா வந்து பணியாரமும் தோசையும் செஞ்சுருந்தேன். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கொண்டக்கடலை குருமாவும் புதினா சட்னியும் செஞ்சுருந்தேங்க. நைட்டு டிஃபன் முடிஞ்சுது. இது அடுத்த நாள், அதாவது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் இன்றைக்கி 6 மணிக்கு தான் எந்திரிச்சேன். எப்போதுமே வந்து 5 மணி அல்லது 5:30க்கெல்லாம் எந்திரிச்சிருவோம். ஆனால் இன்றைக்கி சண்டேனால் கொஞ்சம் லேட்டாக எந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு 6 மணிக்கு தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சிட்டு இப்போ வாசல்லாம் வந்து கூட்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று போட்ட கோலம் பாருங்கள், அழியவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. ஃபுல்லாக நைட்டெல்லாம் மழை, காலையிலையுமே தூரிகிட்டே தான் இருந்தது. இருந்தாலும் வாசல் தெளித்து விட்டுட்டு வாசல்லாம் கூட்டி விட்டுட்டு வாசல் தெளித்து விட்டுலான்னு சொல்லிவிட்டு அந்த வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்குறேன். வாசல் ஈரமாக தான் இருந்தது, இருந்தாலும் வந்து நம்ம எப்போதும் செய்கிற வேலைகளை செய்யணும்ல, அதனால் வந்து கூட்டி விட்டுட்டு அப்படியே லைட்டாக தண்ணி தெளித்து விடுறேன். நேற்று துளசி மாடை எடுத்து வச்சோம்ல சனிக்கிழமை, அதெல்லாம் வந்து க்ளீனாக வந்து நல்லா கழுவி விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சதில்ல, நம்ம காக்காவுக்கு வைக்கிறோம்ல அந்த டப் ஃபுல்லாகவே தண்ணி இருந்தது. இப்போ அதெல்லாம் வடிச்சிட்டு அந்த பழைய தண்ணியெல்லாம் வந்து கீழே ஊற்றிட்டு இப்போ புது தண்ணி பிடிச்சி வச்சிடுறேன். அதுபோல் பார்த்திங்க அப்படின்னா அந்த டப்பாலையுமே வந்து அரிசி போட்டு வச்சிடுறேன். ஏன்னா அந்த மழைக்கு தான் வந்து நிறைய காக்கா வருங்க. ஏன்னா அதுக்கு பசினால் உடனே வந்துடும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் கொட்டி வச்ச அடுத்த செகண்டே காக்கா வந்துடுச்சு. ஆனால் நான் வீடியோ எடுக்கலான்னு நினைக்கிறப்போ அது டக்குன்னு ஓடிடுச்சு. அதனால் வந்து சரி அதை எடுக்க முடியல. ஏன்னா எப்போதுமே வந்து காக்கா குருவிகளுக்கு வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சமாவது அரிசி வச்சுருங்க, அரிசியும் தண்ணியும் வச்சுருங்க. இப்போ அழகாக வாசலில் வந்து மங்களகரமாக கோலமெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காலையில் எப்போதுமே தீபம் ஏற்றிடுவோம்ல. இப்போ நேற்று போட்ட பூவு பூஜை செஞ்சது எல்லாமே அப்படியே இருந்தது, அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக பூ போட்டுக்கலாம். இப்போ இந்த பழைய பூவெல்லாம் கால்படாத இடத்துல கொண்டு போய் செடி கீழே எப்போதுமே போட்டுருவேன். இப்போ நேற்று கட்டி வச்ச பூவெல்லாம் இருக்குது, இப்போ அதை எடுத்து வந்து சாமிக்கு போட்டுக்கிறேன். இப்போ விநாயகர் பெருமானுக்கு மல்லிகைப்பூ மாலை போட்டுட்டு 2 பக்கம் இருக்கிற யானைக்குமே கொஞ்சம் கொஞ்சம் பூ வச்சு விட்டுறேன். அதே போல் பார்த்திங்கன்னா அந்த வலம்புரி சங்குக்கும் பூ வச்சுக்கிறேன். அதாவது ஒரு ஐயர் நேற்று சொன்னாங்க, வலம்புரி சங்கு வந்து அதோட நுனி பகுதி இருக்குதுல்ல, அது வந்து வடக்கு பார்த்து தான் நம்ம வைக்கணுமாமா. நான் எப்போதும் கிழக்கு பார்த்து வச்சுருந்தேன். இப்போ அவர் சொன்ன உடனே இப்போ இன்னைக்கு காலையிலே எடுத்து வடக்கு பார்த்து வச்சுருக்கிறேன். அந்த நுனி பகுதி வந்து வடக்கு பார்த்து இருக்கணும். கீழே தட்டு வச்சு அதில் அட்சதை போட்டு தான் வலம்புரி சங்கை வைக்கணும், வெறும் சங்கா கீழே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் எப்போதுமே தட்டு வச்சு அட்சதை போட்டு தான் வலம்புரி சங்கை வச்சுருப்பேன். சங்குக்குள்ளேயுமே அட்சதை போட்டு 5 ரூபா காயின் உள்ளே போட்டிருப்பேன். இப்போ அதில் பூ வச்சுட்டு அந்த வலம்புரி சங்கை வந்து வடக்கு பார்த்து வச்சிடுறேன். அதுக்கப்புறம் நெய்வேத்தியமாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்தாந்து புது தண்ணி வச்சுட்டு ஒரு மாம்பழம் இருந்தது, அதை கழுவியாந்து எடுத்து வச்சுட்டு இப்போ தீபம் ஏற்றிக்கிறேன். நம்ம சேனலில் எப்போதுமே எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன பூஜை டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன். உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிகிற விஷயங்களை நம்ம சேனலில் நான் கொடுத்துட்டே இருப்பேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பத்தி ஏற்றி அப்படியே வந்து ஆராதனை காட்டிட்டு சிம்பிளாக ஒரு பூஜையை முடிச்சுட்டு நான் வந்து கிச்சனுக்கு போயிடுறேன். எப்போதுமே தூங்கி எந்திரிச்ச உடனே தீபம் ஏற்றிடுவேன். அன்றைக்கி தீபம் ஏற்றினா தான் எனக்கே வந்து மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும், இல்லைன்னா ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரியே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச மந்திரத்தை ஒரு 3 டைம் சொல்லிடுவேன் நின்று, சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய வேலைகளை ஆரம்பிச்சிருவேன். இப்போ கிச்சனுக்கு போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பால் காய்ச்சிக்கலாம். நேற்றே வந்து அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருந்தோம், அதனால் வந்து அடுப்பு வந்து நீட்டாக அப்படியே இருந்தது.
இப்போ பால் பொங்கிருச்சு, அதை எடுத்து வச்சுட்டு ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டுக்கிறேன். அப்படியே மழை தூறிட்டே இருக்குது. இப்போ ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டுட்டு அப்படியே வெளியில் உட்காந்துட்டு அப்படியே குடிச்சிட்டு அடுத்து வந்து சமையல் வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ வச்சிட்ருக்கேன். இப்போ ஸ்ட்ராங்காக டீ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து சாப்பிட்டுக்கலாம். அடுத்து இன்றைக்கி காலை டிஃபன் பார்த்தீங்க அப்படின்னா மேகி கேட்டாங்க. சரி பசங்க அவங்களுக்கு வேண்டி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு இப்போ காலையிலே வந்து மேகி தான் செஞ்சுருந்தேன். இப்படி மேகி வந்து உடையாமல் இப்படி வந்து கொஞ்சம் கூட உடையக்கூடாதுங்க. எப்படி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஃபோர்க் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றப்போ ரொம்ப அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும், ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் என்றைக்குமே மேகி வந்து இப்படி உடையாமல் தான் செய்வேன். இன்றைக்கி வந்து மார்னிங் டிஃபன் வந்து மேகி தான், அதாவது நூடுல்ஸு இது தான் செஞ்சுருந்தேன். மேகி கிடையாது, இது நூடுல்ஸ், எப்பி நூடுல்ஸ் இருக்குல்ல அது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று காலையிலேருந்து இன்றைக்கி காலை வரைக்கும் நான் செய்த வேலைகள், பூஜைகள், க்ளீனிங் வேலைகள் இதெல்லாம் வந்து வீடியோவாக கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.